ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசேக் நாலேஜ் வேர்ல்ட். நம்ம இன்றைய வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு பகுதியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா எக்ஸாம்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலம் நம்ம ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா கிராமத்து பாரம்பரிய உணவு முறைகளை பற்றி விவரிக்கும் ஒரு சேனல். இப்போ நம்ம ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிரசிடென்ட் யாரு, குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் யாரு, கவர்னர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணி இந்திய அரசியலமைப்புல பார்த்தோம்னா ஆர்டிகல் 52ல ஆர்டிகல் 52ல குடியரசுத் தலைவர் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா, குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவதற்கான இதெல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கவர்னருக்கு எந்த ஆர்டிகல் பார்த்தோம்னா ஆர்டிகல் 153 153ல சொல்லியிருக்கு. 153வது சரத்துல கவர்னரை பத்தி சொல்லியிருக்கு. ஓகேவா, இப்போ பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ், மத்திய அரசின் பெயரளவு தலைவர். ஓகேவா, மத்திய அரசின் பெயரளவு தலைவர், நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஓகேவா, பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சைன் பண்ணாதான் எல்லா பில்லும் என்ன ஆகும், சென்ட்ரல் லெவலில் பாஸ் ஆகும். எல்லா பில்லுக்கும் பிரசிடென்ட் சைன் பண்ணணும். ஓகேவா, ரெண்டு அவைகளிலும் பாஸ் பண்ணாலும், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவையிலும் பாஸ் பண்ணா கூட பிரசிடென்ட் சைன் இல்லாமல் எந்த பில்லும் செல்லுபடியாகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்னர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாநில அளவில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவா இருப்பார். அவர் கையெழுத்து போடணும். மாநில அளவில் நிறைவேற்றப்படுகின்ற மசோதாக்களை என்ன பண்ணணும், அவர் சைன் பண்ணணும். ஓகேவா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் நாமினல் ஹெட், இவங்க கவர்னர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கவர்னர் ஆகணும்னா அது என்னென்ன தகுதிகள் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். பிரசிடென்ட் ஆகணும்னா அவர் இந்திய குடிமகனா இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேவா, குறைந்தபட்சம் 35 வயசு ஆயிருக்கணும். அதுக்கடுத்து குவாலிஃபைடு டு பி எ மெம்பர் ஆஃப் த லோக்சபா, அதாவது அந்த லோக்சபா இருக்கு இல்லையா, கீழவைன்னு சொல்லுவாங்க, லோக்சபாவுடைய உறுப்பினர் ஆகுவதற்கு தகுதி அடைந்திருக்க வேண்டும். ஓகேவா, தகுதியை பெற்றிருக்க வேண்டும். இந்த மூணு தான். ஓகேவா, இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 30 வயசு முடிச்சிருக்கணும், அப்புறம் லோக்சபாவில் உறுப்பினர் ஆகுவதற்கு தேவையான தகுதியை பெற்றிருக்கணும். இது குடியரசுத் தலைவர் ஆகுவதற்கு. அதுக்கடுத்து கவர்னர் பார்க்கலாம். கவர்னருக்கு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா இந்திய சிட்டிசனா இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகே, ரெண்டு பேர் கொண்டது அது. அதுக்கடுத்து இவரும் குடியரசுத் தலைவர் போல பார்த்தீங்கன்னா 35 வயசு முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட்டட் தி ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ். இவரும் 35 வயசு முடிச்சிருக்கணும். ஓகேவா, இவருக்கு இது மாதிரி கண்டிஷன் கொடுக்கல. இவர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் டு பி மெம்பர் ஆஃப் லோக்சபான்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு, பிரசிடென்ட்டுக்கு, குடியரசுத் தலைவருக்கு. இவருக்கு அது மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுக்கல. இந்தியன் சிட்டிசன், அப்புறம் 30 வயசு முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து இந்த குடியரசுத் தலைவர் மற்றும் கவர்னர் எப்படி எலக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் எப்படி எலக்ட் பண்றா, எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். எந்த பார்த்தீங்கன்னா லோக்சபானா பார்த்தீங்கன்னா கீழவை, நமக்கு தெரியும். ராஜ்யசபானா மேலவை. இரண்டும் பாராளுமன்றத்தின் இரு அவைகள். லோக்சபா கீழவை, ராஜ்யசபா மேலவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்றாங்க, அதாவது மாநில சட்டமன்றங்கள். ஓகேவா, மாநில சட்டமன்றங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு யூனியன் டெரிட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 யூனியன் டெரிட்டரியில, யூனியன் பிரதேசங்கள்ல 2 மட்டும்தான், 2 யூனியன் பிரதேசங்கள் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, டெல்லியிலையும் புதுச்சேரியிலையும். இதனுடைய உறுப்பினர்கள். ஓகேவா, இவங்க தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான். ஓகேவா, எலெக்டட் மெம்பர்ஸ் தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். இதுல நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா, லோக்சபாவுக்கு 2 உறுப்பினர்கள் நாமினேட் பண்ணுவாங்க. ராஜ்யசபாவுக்கு பார்த்தீங்கன்னா 12 உறுப்பினர்கள் நாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா, இங்கே மாநில சட்டமன்றங்களுக்கு நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கும் நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த நியமன உறுப்பினர்கள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நாமினேட் பண்ற உறுப்பினர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு எலக்ட் பண்ண மாட்டாங்க. பிரசிடென்ட்டுடைய அந்த தேர்தலும் பங்கெடுக்க மாட்டாங்க. ஓகேவா, நாமினேட்டட் மெம்பர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் தான் பங்கேற்கணும். நியமன உறுப்பினர்கள் யாரும் இதில் பங்கெடுப்பதற்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கேள்வி எல்லாம், இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, சில மாநிலங்கள்ல இரு அவைகள் இருக்கும், மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு மாநிலங்கள்ல. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேட்டுக்கு இருக்கு. ஓகேவா, உத்தரப்பிரதேசம், பீகார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் மேல உறுப்பினர்கள் அவங்க எலெக்டட் மெம்பர்ஸா இருந்தாலும் சரி,
அது மாதிரி நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி யாருமே பங்கேற்க முடியாது. சில மாநிலங்கள் மட்டும் தான் மேலவை இருக்கு. அந்த மேலவை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நியமனம் செய்யப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க யாரும் வந்து பங்கெடுக்க முடியாது. ஓகேவா? இவங்க மட்டும் தான் தேர்ந்தெடுக்க உறுப்பினர்கள் மட்டும் தான் பங்கெடுக்க முடியும். இந்த கீழே சொன்ன இவங்கல இருந்து. ஓகேவா? அப்போது இவங்க தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதே வந்து கவர்னர் வந்து பார்த்தோம்னா கவர்னர் வந்து யாரும் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல. ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா குடியரசு கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார் டைரக்டா. ஓகேவா? அதுக்கடுத்து இவங்களுடைய உறுதிமொழி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இவங்களுக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து உறுதிமொழின்னு சொல்லுவாங்க, பதவி பிரமாணம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து ஓத்துன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தின் அந்த இந்திய நாட்டின் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி தான் வந்து என்ன பண்ணுவாரு, குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் இல்லையா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஸ்டேட். அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கிடையாது. சில மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா 23 மாநிலங்கள் 29 மாநிலங்கள் இருக்குன்னா 29 மாநிலத்துக்கும் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றம் கிடையாது. ஓகேவா? சில 2 ஸ்டேட் சேர்ந்து ஒரு 3 ஸ்டேட் சேர்ந்து கூட வந்து சில இடத்துல வந்து இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலம் வந்து எந்த உயர் நீதிமன்றத்தின் கீழே இருக்கோ அந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணுவாரு, பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அந்த கவர்னருக்கு. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, 2 பேருமே தலைமை நீதிபதி வச்சுங்க. இது வந்து இந்திய அளவுல, இது வந்து மாநில அளவுல. அதுக்கடுத்து இவங்க வந்து பதவி விலக ஆசைப்பட்டாங்கன்னா ரிசைன் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க யாருக்கிட்ட தன்னுடைய கடிதத்தை கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். அதாவது துணை குடியரசுத் தலைவர் கிட்ட தன்னுடைய பதவி விலக கடிதத்தை அளிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கிட்ட என்ன பண்ணணும், தன்னுடைய பதவி விலக கடிதத்தை அளிக்கணும் பிரசிடென்ட் கிட்ட. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் இவர் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் என்ன பண்ணணும், தன்னுடைய பதவி விலக கடிதத்தை கொடுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏன் வந்து வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அடுத்த நிலையில இருக்கிறது வைஸ் பிரசிடென்ட் தான். குடியரசுத் தலைவர் வந்து உடல்நிலை இல்லாத என்ன பண்ணுவார், வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து குடியரசுத் தலைவர் ஆக்ட் பண்ணுவார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் குடியரசுத் தலைவர் வந்து பதவி விலக கடிதத்தை கொடுப்பார். அதுக்கடுத்து இவங்களுடைய டேம் வந்து பாத்தீங்கன்னா காலம், பதவி காலம் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ஒண்ணுதான். குடியரசுத் தலைவருக்கும் 5 வருடங்கள் தான். அதே மாதிரி வந்து கவர்னருக்கும் வந்து ஆளுநருக்கும் 5 வருடங்கள் தான். அது வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட், இவர் வந்து இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் இம்பீச்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஆர்டிகல் 61ல மென்ஷன் பண்ணிருக்கு. இப்போ ஒரு கவர்னர் வந்து பதவி நீக்கணும்னா வந்து ஈஸியா நம்ம பண்ணிட முடியும். அது குடியரசுத் தலைவர் என்ன பண்ண டைரக்டா வந்து பதவி நீக்கம் செஞ்சிட முடியும், திரும்பி அழைத்துக் கொள்ள முடியும். ஓகேவா? அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேவா? டூரிங் த பிளஸர் ஆஃப் த பிரசிடென்ட் சொல்லுவாங்க. டூரிங் த பிளஸர் ஆஃப் த பிரசிடென்ட், பிரசிடென்ட்டுக்கு வந்து திருப்தி வந்து அவர் வந்து பதவி இழுப்பார். யாரு? ஆளுநர். ஓகேவா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும், அது வந்து பெரிய ப்ராசஸ், ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் கூட. அவ்வளவு ஈஸியா வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து விளக்கமா சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து அவர் வந்து எதை காரணம் காட்டி அவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து வயலேட் பண்ணிட்டாரு, வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வயலேட் பண்ணிட்டாரு, மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பதவி நீக்கம் செய்யும்போது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அது வந்து 2 அவைகள் வந்து என்ன பண்ணணும், 2 அவைகளும் தீர்மானம் நிறைவேற்றணும். ஓகேவா? மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றது பாத்தீங்கன்னா அது எந்த அவையினாலே வந்து துவங்கலாம். அது லோக்சபாவில இருந்து துவங்கலாம், இல்ல வந்து ராஜ்யசபாவில துவங்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இல்ல இப்போ லோக்சபாவில தான் துவங்கணும், இல்ல ராஜ்யசபாவில துவங்கணும், அப்படி எந்த கட்டுப்பாடு கிடையாது. எந்த இரண்டு அவைகளில் எந்த அவையினாலும் துவங்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் ஒரு அவையிலன்னு சொல்லிட்டு பாக்க தீர்மானமா இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா can be introduced only when 1/4 of the total members of the originating house signed it. என்ன பண்ணும், இப்போ வந்து ஒரு ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க, ராஜ்யசபாவில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் சரி, லோக்சபாவில் நிறைவேற்றினாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா 4 1/5 உறுப்பினர்கள் என்ன பண்ணும், சைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த முன்மொழியும் தீர்மானம் சொல்லுவாங்க இல்லையா, அது 4 1/5 உறுப்பினர்கள். இப்போ 4 1/5 உறுப்பினர்கள்லாம் வந்து
கால்வாசி பேர் என்ன பண்ணணும், அது வந்து சைன் பண்ணணும். ஓகேவா? அந்த தீர்மானத்துக்கு ஆதரவா வந்து சைன் பண்ணாதான் அந்த தீர்மானமே வந்து முன்மொழிய முடியும். ப்ரொபோசல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? அப்போ வந்து எந்த ஹவுஸ்ல தீர்மானம் நிறைவேற்றாலும் அந்த ஹவுஸ்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த ஹவுஸ்ல வந்து தீர்மானம் வந்து ஃபர்ஸ்ட் முன்மொழியப்படுதோ அந்த ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஒரு பங்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அது வந்து சைன் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து தீர்மானமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது நிறைவேற்ற முடியும். ஓகேவா? தீர்மானம் நிறைவேற்ற பின்னாடி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் வந்து முன்னாடி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். 14 நாட்கள் வந்து ஃப்ரீயர் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 14 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ண அவர் வந்து தெரியப்படுத்தணும், யாருக்கு பிரசிடென்ட் தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி வந்து இம்பீச்மெண்ட் பண்ண போறோன்றது வந்து அவருக்கு முன்னாடி 14 நாள் முன்னாடி வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அவருக்கு. ஓகேவா? இப்போ வந்து அவர் நோட்டீஸ் கொடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 அந்த கால் பங்கு உறுப்பினர்கள் வந்து இது பண்றாங்க இல்லையா, கால் பங்கு உறுப்பினர்களோட சைனோட அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா எப்படி நிறைவேற்றப்படும் பார்த்தீங்கன்னா 2 அவைகள் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டின்னு சொல்றாங்க. 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேவா? 2 அவைகள்ல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதான் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். ஓகேவா? தீர்மானம் முன்மொழியறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 4 ஒரு பங்கு மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணிருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 அவைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா 3/2 பங்கு மெஜாரிட்டியோட என்ன பண்ணணும், தீர்மானத்தை நிறைவேற்றணும். அப்பதான் வந்து பிரசிடென்ட் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். அது இல்லாம வந்து பார்த்தோம்னா இப்போ கவர்னர் இருக்கார் இல்லையா, இப்போ இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் வந்து இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கவர்னர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 2 மாநிலங்களுக்கு கூட ஆக்ட் பண்ணுவார். ஓகேவா? மோர் தென் 1 ஸ்டேட்ஸ். ஒரு மாநிலம் போது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர் இருக்காருன்னா இப்போ நாமளே பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956 படி வந்து 7வது சட்ட திருத்தம் 1956 வந்து கொண்டு வந்தாங்க. இதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரே கவர்னர் 2 மாநிலங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், வந்து கவர்னரா செயல்பட முடியும். உதாரணமா பார்த்தோம் இல்லையா, நாமளே வந்து இங்க மகாராஷ்டிரா கவர்னர் இருந்தார் இல்லையா, மகாராஷ்டிரா கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து கவர்னரா வந்து இருந்தார். ஓகேவா? அது மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அரசியல் சட்டத்தில் வெளியே 7வது சட்ட திருத்தம் 1956 கொண்டு வரப்பட்டது. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1 ஸ்டேட்டுக்கு வந்து இருக்கலாம். அது மாதிரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு மேலேயும் வந்து கவர்னரா இருக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து இந்த பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் மற்றும் கவர்னர் வந்து எப்படி கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல வீடியோஸை பெற மறக்காம ஐஜிஏ காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.